ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் மோம் ட்ரெஷர். இன்றைக்கி வந்து காலையிலேருந்து சரியான விலங்க தலை பயங்கர வலி எனக்கு. நான் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை காத்தாலேருந்தே. இப்போ தான் வந்து சாப்பிடே போகிறேன். காலையில் என்ன லஞ்ச் கொடுத்து விட்டேன் அப்படின்னாக்கா ஒரு லெமன் ரைஸ் மட்டும் வந்து செஞ்சு கீர்த்திக்கும் சாய்க்கும் கொடுத்து விட்டுட்டேன். தட்டில் போட்டு வச்சேன். ஆனால் வந்து கீர்த்தியும் சாயும் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாமலே அவங்க வந்து போயிட்டாங்க. இப்போ அந்த சாப்பாடு தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். லெமன் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்க்குறோம். சில வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் ஒன் ஆஃப் த வீடியோ பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் வீடியோங்க. இந்த வெயிட் லாஸ்ன்றது நாம் மட்டும் கண்ட மணிக்கு நாட்டு மருந்து கடையில் இந்த பொருளை வாங்கி சாப்பிடுங்க அப்படி சொல்லி போய் வாங்கி சாப்பிட்றது. அப்புறம் இந்த பொருளை வந்து ஸ்கின் வந்து அப்ளை பண்ணுங்கள், வெயிட் அந்த எந்த இடத்துல நம்ம ஸ்கின்னில் வந்து நிறைய சதை இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை அப்ளை பண்ணுங்கள், வெயிட் லாஸ் வந்து ஆகிடும் அப்படி சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு விஷயங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி உங்கள் உடம்புல வந்து என்ன இருக்குது, தைராய்டு இருக்கா, இல்லை வந்து சுகர் இருக்கா, இல்லை வந்து சால்ட் இருக்கா அப்படின்றத செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து டாக்டருடைய சஜஷன் பிரகாரம் தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணுமே. நம்மளுடைய ஃபுட்டில் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணுமே. ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கணும், அளவாக எடுத்துக்கணும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபுட்டில் தான் கண்ட்ரோல் எடுத்தோமே தவிர இந்தமாதிரி நாட்டு மருந்துகளை போய் வாங்கி சாப்பிட்றேன், அங்கே வாங்கி சாப்பிட்றேன், இங்கே வாங்கி சாப்பிட்றேன், இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு பாவம் அந்த பொண்ணு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. பட் நீங்கள் வந்து இனி வர காலகட்டத்தில் நம்ம யாருமே இந்த மாதிரியான தப்பான விஷயங்களை பண்ணக்கூடாது. நானுமே இந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் நான் படித்து தெரிஞ்சுப்பேன். ஸோ அதனால் நீங்களும் அதேமாரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்து ஆயிருக்கலாம். ஸோ அதனால் கூட இந்த மாரியான அவங்க பாடியில் ஏதாவது இருந்திருக்கலாம். அது வந்து இவங்க சாப்பிட்ட சாப்பாடு இந்த ஐட்டம்ஸ் வந்து சைட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலுமே அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பயங்கரமான இழப்பு தான் இது நான் சொல்லுவேன். அதுவும் இவ்வளோ தூரம் படிக்க வச்சு காலேஜ் வந்திருக்காங்க. பட்டு இனி வர ஜென்ரேஷன் நம்ம வந்து ஜீரக தண்ணி, ஓம தண்ணி, இந்த லெமன் ஜூஸ் பண்ணி அதில் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ணி குடிக்கிறது, இதுலேயே நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். அப்புறமே ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இனிமேட்டு யாராவது எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதையே எடுத்து ஃபாலோ பண்ணுறதை ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுறங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும். முதல்ல குண்டாக இருக்கவங்க பார்த்து இந்த ஒல்லியாக இருக்கவங்க கமெண்ட் பண்ணுறது, இது வந்து எப்படின்னா இந்த ஏழ்மையான இருக்கவங்களை பார்த்து பணக்காரங்க கமெண்ட் பண்ணுறது, பணக்காரனை பார்த்து அதுக்கு கோடீஸ்வரன் கமெண்ட் பண்ணுறது, இதுமாரி விஷயம்லாம் வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. யார் என்ன சொன்னால் என்ன, லைஃப்ன்றது ஒரு தாட்டி தாங்க. அதை நம்ம வந்து ப்ராப்பராக மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நம்ம கொடுக்காம நல்லபடியாக நம்ம வந்து வாழ்ந்துட்டு போகணுமே. எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப சிலவங்களால் வந்து அதை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுது. சிலவங்க எப்பயுமே டென்ஷனாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி இதுமாரி பண்ணி இப்போது வந்து உயிர் யாருக்கு போனது, நமக்கு தானே போச்சு. நம்மளுடைய குடும்பத்துக்கு தான் இது வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் இன்னொரு தடவை இந்தமாரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. வெயிட் லாஸ்ன்றது உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோலில் தான் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி கண்ட பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணாதீங்க. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.